ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த வாரம் ஃபுல்லுமே ஃபுல் வெஜ்னு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில இன்னைக்கு டே 1. ஃபர்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்கு கேக் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சுகரை பொடி பண்ணி எடுத்துட்டு பால், தயிர், எண்ணெய், நெக்ஸ்டா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஃபிளார் எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு ஜார்லயும் சேர்த்து எல்லாம் ஒன்னு சேர மிக்ஸ் ஆகுற மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு தம்ல வச்சு தான் கேக்க பேக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேனை ஆயிலும் தடவி மேல ஃபிளாரையும் டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அடிச்சு வச்சிருக்கிற பேட்டரையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் டெய்ரி மில்க் பீசஸையும் அங்க எடுத்து வச்சு மூடி தம்லையும் வச்சிருந்தேன். நல்ல லோ ஃபிளேம்லயும் வச்சிருக்கேன். அப்பப்போ மூடியில இருக்க தண்ணியை மட்டும் லைட்டா தொடச்சு விடுறேன். நல்ல லோ ஃபிளேம்ல வச்சிருந்தேன். 20 இருந்து 25 நிமிஷம் ஆகும். இப்ப எனக்கு 25 நிமிஷம் ஆயிருக்கு. கத்தில கொஞ்சம் கூட ஒட்டல. அப்படியே பிளேட்டுக்கும் மாத்திட்டு நைஃப்ல லைட்டா தண்ணியும் நினைச்சிட்டு கேக்கையும் பீஸ் போடுதேன். இது எக்லெஸ் கேக். அவ்வளோ சூப்பரா சாஃப்டாவும் வந்திருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு கொதிக்கிற தண்ணியிலையும் சேர்த்து உப்பும் சேர்த்து கொதிக்க விட்டு 3/4 பாகத்துல வடிச்சு மாத்தி வைக்கேன். ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு கார்ன்ல தான் ரெடி பண்ண போறேன். கார்ன் அப்படியே சேர்க்கறத விட கொஞ்சம் அவிச்சு சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். உதுத்தி எடுத்து கார்ன் கூட கொஞ்சமா உப்பும் தண்ணியும் விட்டு மூடி வச்சு வேக விடுதேன். கொஞ்சமா தான் தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனாலே கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா வெந்துட்டு அதையும் எடுத்து மாத்தி வைக்கேன். பூண்டு, பல்லாரி, கேப்சிகம், கேரட்டை கட் பண்ணி வைக்கேன். புதுசா ஒரு கெஸ்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஊனி வச்ச பல்லாரி நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனும் ஃப்ரெஷ்ஷாவே வீட்டுல பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டு வந்த வெங்காயத்தால நல்லா கழுகிட்டு பொடிசா கட் பண்ணியும் வைக்கேன். இப்ப ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்காக பேனையும் அடுப்புல வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு பூண்டையும் போட்டு கொஞ்சம் பொரிய விடுறேன். நெக்ஸ்ட் பல்லாரியை சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேப்சிகமும் கேரட்டையும் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு வேக வச்சு வச்சிருக்கிற கார்ன், டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு பெப்பரையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமா சோயா சாஸ் வினிகரையும் சேர்த்து நல்லா பெரட்டி வடிச்சு வச்சிருக்கிற ரைஸையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். ஃபைனலா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தாலையும் மேல தூவிடுதேன். சிம்பிளா ஃப்ரைட் ரைஸும் ரெடி. இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஆலு மஞ்சூரியன் ரெடி பண்ண போறேன். ஒரு மீடியம் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல கார்ன்ஃபிளவர் போட்டு நல்லா கோட் பண்ணிட்டு சூடா இருக்கிற எண்ணெயில நல்ல மொறுன்னு பொரிச்சு எடுத்து மாத்தி வைக்கேன். கார்ன்ஃபிளவர் கூட லைட்டா உப்பும் சேர்த்திருந்தேன். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு பல்லாரியா 2 பெரட்டி கேப்சிகத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை மாறினது கொஞ்சமா சோயா சாஸும் ஸ்வீட் சில்லி சாஸையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுதேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா குக்கான பிறகு பொரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து பெரட்டி எடுத்துருதேன். சூப்பரா மஞ்சூரியனும் ரெடி. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசை, சாம்பார், சுட நாட்டு சக்கரை பால். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவும் கொடுத்துட்டேன். அப்படியே ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுத்திருக்கிற தண்ணியில ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் புதினாவையும் கிள்ளி உள்ள சேர்த்துறதேன். அவ்வளவுதான் இன்னைக்கான மெனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.